ஹலோ நண்பா, எஸ்எஸ்ஜிடியிலிருந்து 2026 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சேல்ரி என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்ன, சிலபஸ் என்ன, A to Z இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதுக்கான வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து 1/12/2025, அதாவது இன்றைக்கி அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ எல்லோரும் போய் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காதீங்க. ஸோ இப்போயே போய் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 31/12/2025 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா 8/1/2026 to 10/1/2026 நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண முடித்ததும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாம் தான், ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ அது எப்போ சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி டு ஏப்ரலுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி மார்ச்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 or 4 month தான் டைம் இருக்குது. ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? எந்தெந்த போஸ்டிங்க்கு வேக்கன்சி விட்டுருக்காங்கன்னா பிஎஸ்எஃப்க்கு, சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, ஏஆர்எஸ்எஸ்எஃப் இந்த போஸ்டிங்க்கெலாம் வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் எதில் இருக்குன்னா தமிழில் தான் இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கான சேலரி வந்து பே லெவல் 3, அதாவது 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இது வந்து பேசிக் தான். இன்னும் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் போக உங்களுக்கு எப்படின்னா மினிமம் 40,000க்கு குறையாமல் இருக்கும் சேல்ரி, 40,000க்கு மேலே இருக்கும் சேல்ரி. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா மேலுக்கு வந்து 23,467 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு 2,020 வேக்கன்சி விட்டுருக்காங்க. டோட்டலாக ஒவ்வொரு பிஎஸ்எஃப்க்கு 616 வேக்கன்சி விட்டுருக்காங்க. சிஐஎஸ்எஃப்க்கு 14,595 வேக்கன்சி விட்டுருக்காங்க. சிஆர்பிஎஃப்க்கு 5,490 வேக்கன்சி விட்டுருக்காங்க. எஸ்எஸ்பிக்கு 1,764 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஐடிபிபிக்கு 1,293 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஏஆருக்கு 1,706 வேக்கன்சி விட்டுருக்காங்க. எஸ்எஸ்எஃப்க்கு 23 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி வந்து 25,487 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட்லி போன வாட்டி கூட விட்ட வேக்கன்சியோட எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 50,000 கிட்ட வேக்கன்சி இருக்கும். ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, வேக்கன்சி அதிகமாக தான் இருக்குது. இந்த வேக்கன்சியே போதும், இருந்தாலும் நம்மளுக்கு வேக்கன்சி கன்ஃபார்ம் வரும். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 year ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்களோ செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் எதனா வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க் இருக்குது. என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 5% உங்களுக்கு எக்ஸாம் மார்க் இருக்குது. என்சிசி பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 3% மார்க் இருக்குது. என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா 2% மார்க் இருக்குது. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க போனஸ் மார்க் இருக்குது. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றபடி எதுவும் இல்லை, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான், நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எடுத்து சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கா, 10th பாஸ் பண்ணியிருக்கீங்களா,
அப்போ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. பெண்களும் அப்ளை பண்ணுங்கள். பெண்கள் இதுக்கு யாரும் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சி உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு அப்ளை வீடியோ வேணால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை வீடியோ நான் போடுறேன். ஸோ யாரும் இந்த ஜாபை மிஸ் பண்ணாதீங்க நண்பா. ஓகே நண்பா, பாய்.